அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 19/6/2024 புதன்கிழமை, குரோதி ஆண்டு ஆனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை, குறள் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தெளிவுரை: தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும். இன்று குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு இடம் செல்வீர்கள். நீங்கள் செய்து வரும் தொழில் சம்பந்தமான பயணங்களும் மேற்கொள்வீர்கள். என்று தொழில் தொடர்பான பல அவமானங்கள் கூட இன்று நீங்கள் சந்திக்க நேரும். சிலர் செய்யும் வேலையை விட்டு திடீரென புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் கொள்வீர்கள். கல்வி தொடர்பாக அல்லது பணி தொழில் பயிற்சி தொடர்பாக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பும் உண்டு. என்று அசையா சொத்துக்கள் வாங்குதல் விற்றல் மூலமாக ஏமாற்றம் ஏற்படும். சிறிது நாட்கள் தள்ளி வைப்பது நலம். நெடுநாள் கனவான வீடு கட்டும் எண்ணம் கூட இன்று நிறைவேறும். கட்டிய வீடு தொடர்பான சிந்தனைகளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வழியாக துரோகங்களை சந்திக்க நேரும். வழக்குகளில் சிக்கிக்கொள்வதும் இருக்கும். என்று போதை பழக்கத்திற்கு ஆளாக நேரிடும். பெண்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு. சிலருக்கு கணவனை அடிக்கடி பிரிந்து வாழ நேரும். கணவனின் நடத்தை மீது சந்தேகமும் தோன்றும். என்று கணவர் அயல் நாடுகளில் வேலை செய்பவராக இருக்கக்கூடும். இன்று காதல் மற்றும் கல்வியில் தடை அல்லது இடர்பாடுகள் ஏற்பட்டு பின்பு சரியாகும். இன்று பேசப்படும் திருமண பேச்சுவார்த்தையில் வரன் நீங்கள் வாழும் இடத்திற்கு மேற்கு திசையில் இருந்து வருவார்கள். உங்கள் மனைவியும் சகோதரியும் கருத்து வேறுபாட்டால் சண்டை செய்து கொள்வார்கள். என்று அது தொல்லையாகத்தான் மாறும். உங்களுக்கு படிக்கும் குழந்தைகள் இன்று படிக்கும் இடத்தில் பெண் தோழிகள் வழியாக தொல்லைகளை சந்திப்பார்கள். இன்று எந்த ஒரு செயலானாலும் சாதுரியமாக அணுகக்கூடிய உங்களுக்கு அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். உடல் எடை போடுதல் குறித்த கவலை வேறு இன்று உங்களை தொற்றிக்கொள்ளும். வியாபார நுணுக்கங்களை நன்கு அறிந்த உங்களுக்கு அனைத்தின் மீதும் ஈடுபாடு இருக்காது. என்று ஞான மார்க்க சிந்தனை கூட இன்று தோன்றும். இன்று பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான்கள் கடை, யோகா சென்டர், டியூஷன் சென்டர், அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், ஜோதிடர் அலுவலகம், டயர் கடைகள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று அஜீரண கோளாறு, குடல், தசை பிடிப்பு, வீக்கம், அடிவயிறு வலி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், முகம் மற்றும் கண் உபாதைகள், கண்கள் தொடர்பான ஒற்றை தலைவலி, காற்றின் ஈரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள், சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல், தொடர் தும்மல் இப்படியாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் தலையில் அடிபடுதல், தற்கொலை எண்ணம், விபத்து மற்றும் பரம்பரை நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று பரிமளம், ரஞ்சிதம், பொன், நிதி, வெண்மதி, மனோ, வாசன், சார்லஸ், ரேஷ்மா, பர்ஜானா, ஆயிஷா, ரூபினா, கோடீஸ்வரன், பாக்யலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி, புஷ்பராஜ், சசிரேகா, முத்தரசன், முத்துசாமி, அருணாச்சலம், மனோகரன், அரவிந்த் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வாழைப்பூ, துவரை, பாகற்காய், பீட்ரூட், பச்சை பயிறு, வெந்தயம், நெல்லிக்காய் இவைகளை சேர்த்து கொள்வீர்கள். இன்று வெளிர் சிவப்பு, அருகம்புல் பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.